சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். டீசருக்குள்ள வருவோம். நீங்க பார்த்த அந்த எரர் ஏதாவது ஸ்பாட் பண்ணிருக்கீங்களா? என்னென்ன விஷயங்கள்? எப்படி எரர் பண்ண முடியும்? எரர்லாம் இதுல கிடையாதுங்க. இது எக்ஸைட் ஆயிட்டு #1 அஜித் சாரை இவ்வளவு கெட்டப்ல காமிச்சார். நான் இதுக்கு மேல அவர் யூஸ் பண்ண முடியாது எடுத்துருவேன். அவர் கெட்டா பண்ண எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாருங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஃபேன் பாய் சம்பவம்ன்றது அது பியூர் அண்ட் பியூர். நான் பிளாஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பிளாஸ்ட்ங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பெரிய ஹீரோ இப்படி ஒரு படம் கொடுக்குறாங்கிறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்கு. குட் பேட் அக்லி செலக்ட் பண்ணி வச்சு நடிச்சிட்டு தான் இதை ஓகே பண்ணிருக்கு. விடாமடிச்சும் பண்ணிருக்காப்ல. அவருக்கு தெரியுது ஃபேன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும். அவங்க அதான் சொல்ல வந்து மீட் பண்றேன் டார்லிங் அப்படிங்கிறப்பல. சோ அந்த டார்லிங்காக செலக்ட் பண்ண கதை தான் இது. அஜித் சாரோட அந்த ஃபேஸ் கட்டா இருக்கட்டும், அந்த மெச்சூரான ஸ்கின் டோனா இருக்கட்டும், தாடி வாய்ஸா இருக்கட்டும். இப்போ அவர் பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணாரு அப்படின்னா எல்லாரையும் அடிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. என்னோட ஃபேன்ஸை கெடுத்துட கூடாங்க ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், அவர் பண்றது இல்லங்கிறது அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியும். சோ அந்த வகையில இந்த மாதிரி படங்களை தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், லாக் ஆயிருவாங்க பசங்க. அதனால தான் நீங்க கேட்ட மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அவர் பண்றதுல நான் நினைக்கிறேன். தான் பண்ற கேரக்டர் 200% உண்மையா பண்ணணும்னு நினைக்கிறாரு படத்துக்கு. என்ன வந்து ஈவன் அஃபேர்ல இருந்தாலுமே அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணுங்கிற மோட்ல விடாமுயற்சியில பண்ணியிருக்காரு. ஆனா இதுல பாருங்க அப்படிங்கிறாப்ல அதான் மீட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சைடு நான் இறங்கி ஃபுல்லா பண்ணுவேன், அந்த சைடு இறங்கி நான் ஃபுல்லா பண்ணுவேன். முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அருணோரன் பிரதர் இருக்காங்க. வழக்கம் போல நாங்க நிறைய விஷயங்கள் பேசிக்க போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. கட்சி பணிகள், அரசியல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த கட்சி பணிங்க? எனக்கும் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. அல்ல, அதனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். சமீபத்தில் அரசியல் விஷயம் சார்ந்த விஷயங்களை உங்களை அதிகமா பார்க்க முடியுது. தேவைப்பட விஷயமாவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம குட் பேட் அக்லிக்காக மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது குட் பேட் அக்லியோட டீசர்? அதாங்க, ஒரு தமிழ் சினிமா ரசிகனா எனக்கு ஆர்ட் படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது தேவை. அதே சமயம் கமர்ஷியல் படங்கள் அதை விட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆர்ட் படங்கள் எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஒரு சரியான கமர்ஷியல் படத்தை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு படமா தான் இங்க குட் பேட் அக்லி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான இயக்குனர்கிட்ட இந்த மாதிரியான ஹீரோ கிட்ட இதுதான் நம்மளுக்கு வாங்க முடியும் அப்படின்னா, எதிர்பார்ப்போட வந்த ஒரு விஷயம். அந்த டீசருக்கு ப்ரோமோ, அதுக்கு ஒரு ப்ரோமோ, என்ன ஒரு மாற்றம் ஏகேட்ட அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு இப்ப விடாமுயற்சி வந்து சொன்னாங்க, அது வந்து ஹீரோ சாய்ஸ் இந்த படம், இந்த கதை அப்படின்னு. எஸ், அதை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா யோசிச்சோம், நமக்கு தெரியும்ல, பாக்குறோம் இத்தனை வருஷமா ஃபேன்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. சாருக்கு தெரியும் நம்ம ஃபேன்ஸுக்கு என்ன தேவைங்கிறது. ஸோ ஒரு ஃபோக்கஸ்டான சொசைட்டியில் இருக்க இஷ்யூ பத்தி ஒரு கதை செலக்ட் பண்ணி இந்த படத்தை என் ஃபேன்ஸுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாப்ல. அதே மோட்ல போனா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ தெரியும் ஃபினான்ஷியலி அந்த படம் பெரிய ப்ராஃபிட்டபிள் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சாருக்கு தெரியும்ல, ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே அவங்க ட்ரெண்டிங்ல இருக்க முடியும். ஸோ அப்போ அவரை மைண்ட்ல இருக்கு. ஸோ இந்த குட் பேட் அக்லி செலக்ட் பண்ணி வச்சு நடிச்சிட்டு தான் இதை ஓகே பண்ணிருக்கு. விடாமுயற்சியும் பண்ணியிருக்காப்ல. ஸோ அவருக்கு தெரியுது ஃபேன்ஸுக்கு என்ன கொடுக்கணும். அவங்க அதான் சொல்ல வந்து மீட் பண்றேன் டார்லிங் அப்படிங்கிறப்பல. ஸோ அந்த டார்லிங்காக செலக்ட் பண்ண கதை தான் இது. பயங்கரமா இருக்க போகுது. இப்படிதானே ப்ரோ நம்ம அவரை பார்த்து ரசிச்சிருக்கோம். வில்லனா வந்து ஒரு காதல் கோட்டையில, காதல் மன்னன்ல, காதல் கோட்டை கூட ஒரு மாதிரியான விஷயமா இருந்தாலும், அமர்கலம், பில்லா, மங்காத்தா, வீரமே வந்து ஒரு பாசிட்டிவான ரோலா இருந்தாலும் அதுலயும் ஒரு வில்லனிசம் இருக்கும். இப்படிதான் ஏகே உங்களை நாங்க விரும்புறோம். தயவு செஞ்சு எங்களுக்காக வாங்க. இனி இப்படிதான் நம்ம ஏகே பார்க்க போறோமா? ஆமாங்க, எனக்கு இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து எதை ஓகே பண்ணுவாங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய கதைகளை தான் ஓகே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பெரிய சாம்பிளா மார்க் ஆண்டனி இருந்துச்சு. ஸோ 100 crore அடிக்குமான்னு தெரியாம அந்த படம் வந்துச்சு. ஆனா அடிச்சு நவத்திருச்சு, பிடிச்சி போச்சு மக்களுக்கு. ஸோ இப்போ இங்க அதனால சார் வந்து ஓகே பண்ணியிருக்காப்ல. அந்த படம் நல்லா இருக்கு, நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அதே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதை அஜித் சாரோட இந்த காம்போ பாக்குறப்ப ப்ரொடியூசர்ஸ் கேட்கறதுமே இதுவாக தான் இருக்கும். இனிமே அஜித் சார் கிட்ட இப்படி ஒரு கதையோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் தான். ஸோ அப்போ இது மாதிரி படங்கள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியான இயக்குநர்கள் அவர் தவற விட்டுட்டாரோ? ஏன்னா நம்ம சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு அந்த ட்ராக் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரோ? விஸ்வாசம் கண்டிப்பா அவர் லைஃப் டைம்ல வந்து மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்ம லைன் இதுதான். மங்காத்தாவை ஏன் அவன் திரும்ப எதிர்பார்க்கறான்? மங்காத்தாவா தான் என்னை எடுத்துக்கிறான், அந்த படத்தை தான் இன்ன வரைக்கும் கொண்டாடுறான் அப்படின்ட்டு ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்கள். ஏன்னா ரசிகர்கள் எனக்காக அஜித்தே கடவுளை பயன்படுத்தல, தலைன்னு கூப்பிடல. ஆனா இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த தலையை மட்டும் அவங்க விடுறதா மாதிரி இல்லை. இதெல்லாம் எனக்காக அவன் பண்றான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் ஹீரோஸ்ல நம்ம டே 1 கலெக்ஷன் மட்டும் தான் ஏகே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மற்ற நாள் ஓவரால் பிசினஸ் வந்து வேர்ல்டு வைட்லயா இருக்கட்டும், அந்த படத்தோட மொத்த கலெக்ஷனா இருக்கட்டும், வெவ்வேறு நடிகர்கள் வச்சிருக்காங்க. ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா வந்து ஏகேவால வர முடியல, அவர் வந்து வேர்ல்டு வைட்ல தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்க போகுதா? எஸ், கண்டிப்பா. ஏன்னா இப்ப நிறைய ஹீரோஸ் வந்து பேன் இண்டியா படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இப்ப இல்ல சாருக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மொரலஸ் ஒரு 8-10 வருஷம் அவருக்கு அந்த வேல்யூ வந்துருச்சு. அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் பர்ஃபார்மர் தெரியும், அவர்
அவரை பேன் இண்டியா முழுக்க அவர் ரிலீஸ் ஆனால் அவரை பார்க்கலாம். இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சுமே அவர் ஏன் பண்ணாம இருந்தாருங்கிற கேள்வி ஒன்று இருக்கும்ல. அது என்னன்னா அவரோட மைண்ட் செட் தாங்க. அவர் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம யாருக்குமே தெரியாது. ஜாலியான ஒரு பர்சனல் லைஃப்ல சந்தோஷமா வாழணும் நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அவருக்கு இப்போ அந்த மைண்ட் செட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பண்ணலாம், பெருசா பண்ணலான்னு. ஏன்னா அந்த பிரசாந்த் நீல் டாக்லாம் போயிட்டு தானே இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுன்னா பயங்கரமா இருக்கும். ஓகே, இல்ல இதுதான் மிஸ் பண்ணிட்டே இருந்தாரோ அவருமே. ஏன்னா எல்லாரும் திரும்பி பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு இங்க ஒரு மார்க்கெட் இருக்கு, கேரளால ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்கங்க ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்றாங்க. ரஜினி அவர்களுக்கும் அந்த மார்க்கெட் இருக்கு. என்னால வர முடியாதுன்னு இல்ல, இவ்வளவு நாளா நான் தள்ளி இருந்தேன், இனிமேட்டு என் ஆட்டத்தை பாருங்க, இனிமேட்டு தான் எல்லா இடங்களையும் இவரோட கால் தடம் பதிக்க போறாரு. கண்டிப்பாங்க. ஏன்னா அவர் என்ன தெரிஞ்சு மிஸ் பண்ணாருங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. அவருக்கு தெரியுங்க, பிராக்டிகலா தெரியும், இந்த டேட் கூட ஒர்க் பண்ண போறோம், இது இத்தனை மாசத்துக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும், இது இப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் பண்றாப்ல. ஏன்னா அவர் ஒரு படத்தை ஹிட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா சிம்பிள், ஆடியன்ஸுக்கு வந்தாலும் அந்த படம் ஹிட் ஆயிரும்ல, ரீச் ஆயிரும்ல. ஆனா தெரிஞ்சுதான் பண்ணாம இருக்காரு, தள்ளிதான் இருக்காப்ல. ஏன்னா அவருக்கு தெரியும் இது இப்படியே ஒர்க் அவுட் ஆகட்டும், நடிச்சு கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகுற மோடு தான். ஸோ இவர் இந்த பீரியடுக்காக வெயிட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இப்ப ராக்கி பாய்னா அவர் அந்த படம் கேஜிஎஃப் 1 பண்ணப்ப 29, 30, 31 ஏஜ் அவருக்கு. அது சின்ன பையன் தான் லிட்டரலி. ஆனா இப்ப அஜித் சாரோட அந்த ஃபேஸ் கட்டா இருக்கட்டும், அந்த மெச்சூரான ஸ்கின் டோனா இருக்கட்டும், தாடி வாய்ஸா இருக்கட்டும், இப்ப அவர் இந்த பெரிய டான்ஸ் கூட ஒர்க் பண்ணாரு அப்படின்னா அது எல்லாரையும் அடிச்சுட்டு அப்படி இருப்பாப்ல. வெயிட் பண்ணி பாக்குறது தான். ஓகே, நீங்க சொன்ன அந்த இயக்குனரோட தேர்வு, நீங்க பிரசாந்த் நீலா இருக்கட்டும், சுதா கொங்கராவா இருக்கட்டும், பெரிய இயக்குனர்கள் பேர் சொன்னாலுமே கூட ஆதிக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அதுதான் அந்த படமா இருக்க போகுது. என்னை இப்படி காட்ட முடியுமான்னு அஜித் அவர்கள் இந்த டீசரை கண்டிப்பா பார்த்திருப்பாரு படம் பண்ணும் பொழுதும் சரி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஒரு 10-20 நாள் அவங்களோட பயணிக்கும் பொழுது ஓகே இவன்ட்ட சரக்கு இருக்கு, நம்ம கரெக்டான இடத்துல தான் இருக்கும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணிடுவாரு. அது நம்பின ரிசல்ட் தான் இதா. அஜித் அவர்களோட ரியாக்ஷன் இப்ப என்னவா இருக்கும்? என்னடா தியேட்டர்ல ரோஹிணி தியேட்டரா இது, என்னோட ஃபேன்ஸா இவங்களாம், அந்த இது ரீவைண்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து? அவருக்கு மனநிறைவா இருந்திருக்குங்க. மீன்ஸ் நான் சொல்றது எப்படின்னா, விடாமுயற்சிக்கு ரெஸ்பான்ஸை பார்த்து எப்படி மனநிறைவா இருந்துச்சோ அதே மாதிரி மனநிறைவு தான் அவருக்கு இது இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு சார் தான் இந்த படத்தை அவர் ரசிகர்கள் கொடுத்துருக்காப்ல, அதே ரசிகர்களுக்கு இந்த கதை சார் தான் கொடுக்குறாப்ல. ஸோ ஈக்குவலா தான் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு பிடிக்கும், இது அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது, இது பசங்களுக்கு பிடிக்குது, இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிற மேட்டர். அதை தாண்டி தன்னோட ஃபேன்ஸை கெடுத்துடக்கூடாங்க ரொம்ப தெளிவா இருக்காருங்க அவரு. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், அதை பண்ணுங்க ரியல் லைஃப்ல சொல்றதே இல்லை. அவர் அதை பண்றது இல்லைங்கிறது அவங்க ஃபேன்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் இது மாதிரி படங்களை தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், லாக் ஆயிருவாங்க பசங்க. நம்ம தலைவர் ரியல் லைஃப்ல அதை பண்றது இல்லைங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த கேரக்டர், இந்த படத்தோட இந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கோங்கிற மோடு போயிருவாங்கல்ல. ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்க கேட்ட மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அவர் பண்றதுல நான் நினைக்கிறேன். ஒரு பூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. மங்காத்தா படத்துல அடிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. ஆனா விடாமுயற்சியில அந்த பேசக்கூடிய டைலாக் பேசக்கூடிய இடத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இந்த பக்கம் திரும்பினா ரெட் டிராகன் அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான், இதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாருல்ல ப்ரோ. அப்போ அவருக்கான தீனி அமையாம இத்தனை வருஷமா அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த மிருகம் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்துச்சா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு என்னன்னாங்க, இப்ப இயக்குநர்கள் பெரிய பெரிய ஹிட் படங்கள் கொடுக்குறவங்க ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வருவாங்க. கார்த்தி சாரை தொடுவாங்க, விஜய் சாரை தொடுவாங்க, ரஜினி சாரை தொடுவாங்க, லோகேஷ் சார் இருக்கட்டும், சில இயக்குநர்கள் இருக்கட்டும், அந்த ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டர்ல அஜித் சார் உள்ள அவங்க அப்ரோச் பண்றாங்களா இல்ல அதுக்கான நேரம் காலம் சூழல் அமையலையாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கார்த்தி சார் தொட்டுட்டு விஜய் சார் தொட்டு டக்குன்னு ரஜினி சார் கூப்பிட்டு கதை கேட்டுட்டாருன்னா அவங்க அங்க போயிடுறாங்க. ஈவன் விஜய் சார் கதை வச்சிருந்தாலுமே இதோட அங்க கொஞ்சம் வேல்யூ இருக்குல்ல, அவர் போயிடுறாங்க. சோ அந்த ஆர்டர்ல தான் மிஸ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஃப்ளோ இருக்குல்ல 1, 2, 3 இதுல அஜித் சாருக்கான நேரம் காலம், அவருக்கு ஸ்டோரி கேட்கிறப்ப அவர் வேற ஒரு டேரக்டர் கூட படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டேரக்டர் ஸ்டோரி பிச் பண்ணலான்னு வந்தா அவர் விஜய் சாருக்கோ இல்ல ரஜினி சாருக்கோ படம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரம் காலம் சூழல் அமையாதனாலேயே நம்ம எதிர்பார்த்த மாதிரி படங்கள் அஜித் சார் நமக்கு கிடைக்கல. இப்ப அங்கிட்ட அவர் போயிருக்காப்ல, விஜய் சார் வந்து அரசியலுக்குள்ள போயிட்டாரு. ஸோ இப்ப ஸ்பேஸ் நிறையவே இருக்கு. ஸோ தாராளமா அஜித் சார் யூஸ் பண்ண போறாங்க. ரசிகர்கள் எல்லாம் டல் ஆயிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான், இனிமேட்டு ஏகே விடாமுயற்சியோட முடிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நேத்து அந்த ரசிகர்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த டீசரா இருக்கட்டும், ஏகேவோட பதில் என்னவா இருக்கும்? அதாங்க வர்றேங்கிறாருல, வரேன் அப்படிங்கிறது தான். டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த அவர் தான் பண்ற கேரக்டரை 200% உண்மையா பண்ணணும்னு நினைக்கிறாரு படத்துக்கு. இப்போ ஒரு பெண்ணை வந்து ஈவன் அஃபேர்ல இருந்தாலுமே அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணுங்கிற மோட்ல விடாமுயற்சியில பண்ணியிருக்காரு. கடைசி வரையும் கோவங்கிற ஒரு மோத்துல இருக்காது. ஐ லவ் யூ கூட அவர் வெயிட் பண்ணுவார், கடைசியா அவங்க வந்து கேட்கறப்பதான் சொல்லுவார், ஏன்னா ஒன்னு எனக்கு பிடிக்குங்கிற மோடு. ஆனா இதுல பாருங்க, இவனை மியூட் பண்ணீங்க அப்படிங்கிறாப்புல, அதான் மீட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைடு நான் இறங்கி ஃபுல்லா பண்ணுவேன், அந்த சைடு இறங்கி நான் ஃபுல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறதா. ஸோ இந்த வகையில இப்படி ஒரு ஹீரோ தன்னோட ரசிகர்களுக்காக பண்றாருல, இவர் எப்படி வந்து ரசிகர்கள் விட்டுட்டு போவாங்க? சும்மா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த டீசருக்குள்ள வருவோம். நீங்க பார்த்த அந்த எரர் ஏதாவது ஸ்பாட் பண்ணிருக்கீங்களா? என்னென்ன விஷயங்கள்? எப்படிங்க எரர் பண்ண முடியும்? எரர்லாம் இதுல கிடையாதுங்க. இது ஃபுல்லா பிரேக் பாருங்க, ஃபுல்லா நான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு
பெரிய ஹீரோஸ் என்டர்டைன் பண்றது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது ரெண்டாவது என்டர்டைன் பண்ணா மக்களுக்கு பிடிக்கும். தியேட்டருக்கு வந்து பாடத்தை கத்துக்கணும், புரட்சி போராட்டத்தை கத்துக்கணுங்கிறதா இல்ல, மக்களுக்கே தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரி மஜாவான படங்கள் பண்றப்ப அது சந்தோஷத்தை கொடுக்குது, டபுள் சந்தோஷம் கொடுக்குது. தியேட்டருக்கு போறப்பே ஜாலியான படம் பார்க்க போறோம்னு ஒன்று இருக்கு, நம்ம சந்தோஷமா காசை கொடுக்குறோம், ப்ரொடியூசருக்கும் ஹாப்பி, ஹீரோக்கும் ஹாப்பி, படம் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஹாப்பி. அடுத்து இன்னொரு வாய்ப்பு எல்லாரும் கிடைக்க போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப திரும்பி இன்னொரு சந்தோஷமான படத்தை பார்க்க போற வாய்ப்பு நமக்கும் கிடைக்க போகுது. ஸோ அப்ப எக்ஸைட் பண்ணக்கூடிய படங்கள் தான் அதிகமாக வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன். டேட்டூல இருந்து தொடங்குது இந்த டீசர். அதுக்கப்புறம் ஒரு வாழை வாங்குறாரு, அப்பயே அந்த ஃப்ரேம்ல ஒரு ஏகேவை காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க. நம்பர் 1 அஜித் சாரை இவ்வளவு கெட்டப்ல காமிச்சது. மிஞ்சி போனா 2-3 கெட்டப்ல காமிச்சு முடிச்சிருக்கலாம், அப்படி இல்ல. அதான் நான் பிரேட்ல சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் சார் எப்படி ஷாருக் கான் சார் வந்து காமிச்சாரோ, ஒரே படத்துல 5-6 கெட்டப், அது அத்தனையுமே ஷார்ட்ஸ் கெத்தான சீக்வன்ஸ் வச்சாரோ அதே மாதிரி இங்க வச்சிருக்காங்க. இதுக்கு மேல அஜித் சாரை போதுங்கிற அளவுக்கு எந்த டேரக்டர் காமிக்க போறது இல்ல. சிங்கிள் கேரக்டர் வரும். இப்ப விடாமுடிச்சில பாத்தீங்கன்னா 2-3 கேரக்டர்ஸ் தான், மீன்ஸ் அந்த அந்த மாதிரி இருக்கும். சோ அதுல அந்த தாடி மீச வச்சு அந்த கண்ணி போட்டுப்பாரு, சின்ன சீக்வன்ஸ் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இங்க இல்ல. இங்க நிறைய காமிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே கெத்தா இருக்கு. என்னன்னா எல்லாமே ரிசம்பளன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்காரு. முந்தைய படங்கள்ல இருந்த சீன் தான் இது, இப்படிதான் அந்த கேரக்டர் தான் எடுத்து நான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதை வேற யாராவது யூஸ் பண்றதுக்குள்ள இவர் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு. அதை நான் கரெக்டா பண்ணிருவேன், எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி மார்க் ஆண்டனி பண்ணி பார்த்துட்டேன், மக்கள்கிட்ட அப்ளை பண்ணி பார்த்தா அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அஜித் சார் டேட்டு கிடைச்சிருக்கு, இவரை நான் யூஸ் பண்ணி முடிச்சிடுறேன். முடிஞ்சா நீங்க வேற கதை வச்சு வேற ஏதாவது கெத்தா எடுத்துங்க. ஆனா நான் இதுக்கு மேல அவர் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் எடுத்துருவேன். அவர் கெத்தா பண்ண எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாருங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஒரு ஃபேன் பாய் சம்பவம்ன்றது அது உறுதியா இருக்கு. ஓகே, என்னென்ன கெட்டப் உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது? ஏன்னா அந்த அமர்கலம் அந்த ஒரு கெட்டப் ஒன்று வரும். பில்லால டிட்டோ, எனக்கு தெரிஞ்சு பில்லா படத்துல சீக்வன்ஸ் எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்றா. உடலை அவ்வளவு இழைச்சி அந்த ஹேர் ஸ்டைல பார்க்கும் பொழுதுலாம், அப்புறம் அசல் அந்த ஒரு டீமா நடந்து வரப்போ ஒரு அசல் என்ன, அதுதான் சொல்றேன். இது எல்லாமே ஃப்ரேம் பாருங்க ஜி தான், ஃபுல்லாவே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எந்த தோற்றம், எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பில்லால நான் பில்லா போனப்ப ஃபேமிலியில பேசினாங்க, பில்லா படத்துக்குலாம் போறான் அப்படின்னு. ஏன்னா போஸ்டர்ஸ் அப்படி இருக்கும், நேந்திராமோட சீக்வன்ஸ்லாம் வரும்ல, பில்லா படத்துக்குலாம் போறான். நான் அதுக்கு போல, எனக்கு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நான் 2 தடவை பில்லா பார்த்தேன். ஸோ அந்த ஃபீல்டு இருக்குல்ல, நான் டு பி ஃப்ராங்க் சொல்றேன், நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது, படம் பிடிக்கும். ஸோ அந்த நான் சின்ன வயசுல தியேட்டர்ல பார்த்த அந்த ஃபீல் எனக்கு இப்போ இந்த மானிட்டர்ல பாக்குறப்ப கிடைக்குது. அப்படி இருக்காப்புல எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நான் என் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறேன், ஏஜ் ஆகிட்டு இருக்கு, எனக்கு தெரியுது. அதை கண்ட்ரோல் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது என்ன மேஜிக்கா, இது டிஐ கிடையாது, டிஏஜிங்கும் பண்ணல. அவர் தான் அது உடம்பு குறைச்சிருக்காரு, டை பண்ணியிருக்காரு, ஓகே. ஆனால் இவ்வளோ மெனக்காரர் பாருங்களேன். ஸோ இந்த விஷயம் தான், அதுவும் ஒவ்வொரு கெட்டப்புக்கும் ஒரு ஜாலியன் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. ஸோ சம்திங் இந்த படம் வந்து ஒரு ஹீரோவுக்கு நிறைவை கொடுக்காம அவர் இந்த இவ்வளவு வேலை மெனக்கட்டு இருக்க மாட்டாப்ல. ஸோ நான் இதை மெனக்கறேன், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப எல்லா கெட்டமே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்பர் 1 பில்லா. ஓகே, அந்த வாலில வர சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. தலை அந்த வயசுல நீ இப்படி பண்ணிருக்கே, இந்த அராஜகம் பண்ணிருக்க, அவருக்கே தெரிஞ்சிருக்கேன் நான் என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு மிக்சர் தான் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போதா? இதுதான் அந்த படத்தோட சக்சஸா இருக்க போகுதா? அதாங்க ரொம்ப சிம்பிள். இந்த படம் டெம்ப்ளேட் தான், ஒரு பேஸ் ஸ்டோரி ஒன்று இருக்க போகுது. அந்த ஸ்டோரி நம்ம எங்கேயே கேள்விப்பட்ட ஸ்டோரி தான், அதுவுமே நமக்கு தெரியுது. அதுக்குள்ள வர சீக்வன்ஸ்ல இன்னும் எப்படி அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாங்கிறதுல அவர் முன்னாடி பண்ண எல்லா படங்களோட ரிசம்பன்ஸையும் நான் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. மார்க்காண்டே நமக்கு தெரியும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச அந்த டைம் டிராவல் ஸ்டோரி தான், அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்த சீக்வன்ஸ் தான். இப்போ ஈவன் பாடல் கூட ரீமிக்ஸ் பாடல் தான். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுக்குறப்ப நமக்கு மஜாவா இருந்துச்சு இல்ல. அதைத்தான் அஜித் சார் வச்சு அவர் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அஜித் சாருக்கு தெரியாது, அவர் பார்க்காத படங்களா, ஆனா அவரே ஓகே பண்றாருன்னா இப்படி கொடுப்போம், இது ஓகே ஆகும், வர்றவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம் முதல்ல, அப்புறம் கருத்துக்கிட்டு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மோடு தான். ஸோ அந்த வகையில் இது ஒர்க் அவுட் ஆக போகுது. சுனில், பிரசன்னா, இவங்க 2 பேர் தான் நம்ம பார்த்துருந்தோம் டீசர்ல. இன்னும் த்ரிஷா இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காரு, அர்ஜுன் தாஸ் இருக்காரு. என்ன அவங்கள எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்களே, என்ன நடக்க போகுது? அவ்வளவு இருக்குங்க. கேங்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க, ஜெயிலுக்குள்ள பிரிசனுக்குள்ள இருக்க ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், சும்மா கிடையாது, பெரிய சம்பவம் மட்டும் உள்ள போய் அமைதியா இருக்க ஒரு கேங்ஸ்டர் தானே. ஸோ அவர் வெளில வந்து ஆபத்துங்கிறப்ப ஏதோ பிரச்சனைக்கு வெளில வராப்புல, அந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா குட் பேட் அக்லின்னு 3 லேயர் சொல்றாங்க. உள்ள குட்டா இருக்காரு, வெளில வந்து பேட் ஆகி அவர் அக்லியா மாத்துற மாதிரி சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று இருக்காங்க. ஸோ அப்போதான் அக்லியா மாறுறாரு. ஸோ ஒரு கெத்தான கேரக்டர், ஒரு மோசமான கேங்ஸ்டர் அக்லியா மாறினா எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. அதுக்கான காரணங்கள், தேவைகள் வேணும்ல. அவன் ஏன் அக்லியா மாறுறான் அப்படின்னு, ஏன் மாறுறாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த கதாபாத்திரங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்கும்ல. ஆப்வியஸ்லி எஸ்ஜே சூர்யா சார் இருப்பாப்ல, அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவரோட வாய்ஸ் ஆடணும், ஒரு டோனா இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வர இவங்களோட வாய்ஸ்க்கும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க. அது கேர்ள்ஸ் ஆடும் இல்லை மென்ஸ் ஆடும் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஸ்டார் மோதுறப்ப
அவரோட அந்த அந்த எலிவேஷன் இருக்குல்ல அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுங்கிற. அடுத்தடுத்து அவர் மாறுவார்ல அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். டான்ஸ் சீக்வன்ஸ் வரும்பொழுது அந்த ஸ்டெப்லாம் பார்க்கும்போது இந்த விசுவாசம் இதெல்லாம் கலந்துதான் இருந்துச்சு. அதான் நம்ம சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் பிடிச்சிருச்சு. அவர் என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரோ ஆதிக்கிட்ட. அதாங்க நம்ம ஸ்பேஸ் ஹீட்டர் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல 1 வீக்ல தெரிஞ்சிடும் இது செல்ஃப் எடுக்கும் எடுக்காதுங்கிறது. ஒரு ஹீரோ கெஸ் பண்ணிடுவாங்க. மீன்ஸ் ஹீரோ வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோவா இருக்கப்ப கெஸ் பண்ணிடுவாங்க இது ஆகும் ஆகலன்னு. ஸோ ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அது 100% கொடுத்துருக்காருல்ல. ஸோ அதிலே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக போகுதுங்கிறப்ப ஃபுல் டெடிகேஷனாக அவர் பண்ணியிருக்காரு. அது இந்த படம் சம்திங் அதான் சென்ஸ் ஆகுது நமக்கு. மங்காத்தா மட்டும்தானே இருக்கு இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றுறதுக்கு. டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன் அதில் இது ஆட் ஆகிக்கும்னு நான் சொல்கிறேன். எஸ் அந்த கார் சீக்வன்ஸ் எங்களுக்கு அஜர்பைஜான்ல வந்து அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. காருக்குள்ள ஃபைட் சீக்வன்ஸா அந்த தேவை கிடையாது. கார் அவர்கிட்ட கொடுங்க, கேமரா வைங்க, அவரு ஒரு மேஜிக் பண்ணுவாரு. அதை நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா பில்லையில அதுதான் நடந்தது. ஏன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும் அப்படியே வெளில வருவாரு, அது தெரிக்கும். ஏன்னா விஷ்ணுவர்தனே சொன்னாரு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவரே சொன்னாரு நான் வேணா ஒரு 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா சுத்துவா அப்படின்ட்டு. நீங்க அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவரு ஒரு விஷயம் கொடுப்பாரு அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா. சோ அதெல்லாம் தான் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாங்க. அதாவது அவர் பைக் ஓட்டுவாரு கார் ஓட்டுவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஸ்டில் திரும்ப 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 ஒவ்வொரு தடவையும் அதை பண்றப்ப ஆடியன்ஸுக்கு சந்தோஷம் கொடுக்குது. அவர் தெரிஞ்சதா பண்றாரு. ஏன்னா அவருக்கு போர் அடிக்கணும் ஒரு பாயிண்ட்ல. இது வேண்டாம் எல்லாத்தையும் ஓட்டிட்டு இருக்கேன் காரு, இப்பதான் விடாமச்சிலையும் ஓட்டினேன், அது கவுந்துச்சு, அது ஒரு இஷ்யூவா மாறிச்சு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுலாம் தாண்டி திரும்ப திரும்ப அதை பண்ண வேணாம்னு தோணும்ல. ஆனா ஸ்டில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பண்றப்ப மக்களுக்கு அது பிடிக்குதுன்னா என்ன ரீசன்னா அந்த மெனக்கடல். இப்ப இந்த விடாமுயற்சியில கவுந்துச்சுன்னா ஏதாவது ஆயிருந்தா ஆனதுதான். இப்ப கார் ரேஸ் போறாருன்னா ஏதாவது ஆனதுன்னா ஆனதுதான். செய்தி ஒரு மாசம் ஒரு 2 மாசம் கஷ்டம். ஆனா அதை தாண்டி அவர் அதை பண்றாருல்ல. ஒரு ஹீரோ, நம்ம ஹீரோ, தமிழ் சினிமாவில் உள்ள ஹீரோ மெனக்கட்டு இதை பண்றாருங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் டேரக்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப அஜித் சாரை பண்ண சொல்லிட்டே இருக்கிறது. இது அவர் எத்தனை படங்கள் நடிச்சாலும் ட்ரோல் பண்றாங்க. பைக் ஓட்டு வரா, கார் ஓட்டு வரா, ஐஸ்பியில் வருவாரான்னு. வருதா, அது ஒர்க் அவுட் ஆகுதா, மக்களுக்கு பிடிக்குதா, எல்லா ஹீரோஸ்ல அதை பண்ண முடியல. அப்ப யாரால பண்ண முடியுமோ அவங்கள பண்ண சொல்லிட்டு தான் இருப்பாங்க. விடாமுயற்சி டிலே ஆனது காரணமும் விமர்சனம் வந்த காரணம் இது ஹாலிவுட் படத்தோட தழுவல் அப்படின்னு சொன்னாங்க. த கேங்ஸ்டர், த காப், த டெவில். குட் பை டக்லியும் இந்த படத்தோட தழுவுல இருக்க போதா? ஏன்னா அந்த ஒரு என்ட்ரி சீக்வன்ஸ் அப்படிதான் தெரியுது. ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. நான் சொன்னதுதான் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆதிக் ப்ரோ என்ன பண்ணுவாரு நமக்கு தெரியும்ல. அதை கரெக்டா கொடுக்குறாரா அப்படிங்கிறத விஷயம். இப்ப சைனா நூடுல்ஸ்ங்கிறாங்க, சைனா நூடுல்ஸ் கொண்டு வந்து நீங்க செய்யறாங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதோட டேஸ்ட் பிளேவரே வேற. ஆனா அதோட பேர்ல ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க, அது நல்லா இருக்கா சாப்பிட்றோம், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் இங்க இந்த படத்தை கொடுக்குறாரு, இது நல்லா இருக்கா, காசு கொடுத்து போறோம் இல்லைங்க, சிரிக்கிறோமா, என்ஜாய் பண்றோமா, அவ்வளவுதான். அதை எங்களுக்கு கொடுங்க போதும், ரொம்ப நோண்ட வேணாங்கிறேன். ஆனா பிளாஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பிளாஸ்ட்டுங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லைங்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு பெரிய ஹீரோ இப்படி ஒரு படம் கொடுக்குறாருங்கிறப்ப நமக்கு சந்தோஷமா இருக்குங்கிறேன். எஸ், ஜிவி வேற இணைஞ்சிருக்காரு. எப்படி இருந்தது அந்த? ஏன்னா எனக்கு த்ரிஷாவோட கேரக்டர் ரிவீல் அப்போ ஒரு மியூசிக் இருக்கும், எனக்கு அங்கேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே ஜிவி ஏதோ பண்றாப்புல அப்படின்ட்டு. இந்த டீசருக்கு அவரோட உழைப்பு அப்படின்றது எப்படி இருந்தது? ஜிவிக்கு வந்து இவரை பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஜிவி ப்ரோக்கும் ஆதிக் ப்ரோக்குமான காம்பினேஷன் சம்திங் வேற ஏதோ டெம்போல அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜிவி ப்ரோக்கும் இவங்க இப்போ செல்வா சாருக்குமான காம்பினேஷன் டோட்டலி வேற. அது எப்படி எந்த அளவுக்கு ஒரு டிவைனான ஒரு வேற மோட்ல கனெக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலான காம்போ தான் ஆதிக் ப்ரோக்கும் ஜிவி ப்ரோக்கும் உள்ள காம்பினேஷன். ஏன்னா இப்போ மார்க் ஆண்டனி பார்த்தோம்ல, அந்த அது கிட்டத்தட்ட இறைச்சலோட எஜ்ஜில் இருக்கும். இறைச்சல் கிடையாது, இறைச்சலோட எஜ்ஜில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மோட் ஆடியன்ஸ் கொடுப்போம், பிளட் ரஷ் கொடுப்போம், ஒரு வைப்ரேஷன் கொடுப்போம், தேட்டரில் கிருகிருன்னு ஆக்குவோம் அவங்கள, ஆடியோ மூலமாக நான் சொல்கிறேன், ஆக்குவாங்கிற பிளான் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டெம்போ தான் இந்த படத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ விஷால் சாரை பார்க்குறப்ப நமக்கு அந்த பிஜிஎம்க்கு அந்த பாட்டுக்கு அதிர்தா பாட்டுக்கு நம்ம வைப் ஆனோம்ல, விஷால் சாரை பிடிச்சிச்சில்ல எல்லாருக்குமே, வில்லனும் ஹீரோவும் சேர்ந்து ஆடுறப்ப நமக்கு பிடிச்சிச்சில்ல, அதே மோட இங்க அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இருக்கிறது அஜித் சார், இவர் வச்சு நம்ம அதை பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு மட்டும் பாப்போங்கிற மோட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த லுக்கை மட்டும் கொடுக்கல, தீனா படத்துல இந்த வத்தி குச்சி பத்திக்காத பாட்டியே கொடுக்குறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட அபிஷியல் பண்ணல அவங்க. ஆனா நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது கண்டிப்பா பத்தியும் அப்படின்றது வேணா நம்மளுக்கு தெரியுது. இருக்க வாய்ப்புகள் இருந்தா எப்படி இருக்கு? அச்சோ, எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. முன்னாடி வைப்ல இருக்கப்பெல்லாம் கேட்கிற பாட்டு அதுதான். அது ஒரு ஆழமான பாட்டு, கெத்தான பாட்டு. அந்த பாட்டோட கோரியோ பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு உச்ச நிலையில ஆடுறது, ஆண்கள்லாம் சேர்ந்து ஆடுறது, மதன்னு இருக்கப்போ ஆடுறது, மனசுல தோன்றதை பாடுறது, அந்த மோட்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீமிக்ஸா வந்துச்சுன்னா எஸ், அந்த பாட்டோட வேல்யூ இப்ப இருக்க பசங்களுக்கு பெருசா தெரியல, வந்துச்சுன்னா பயங்கர வேல்யூவா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நான் ஆரம்பத்தில் கேட்டதா எண்ட் ஆஃப் த டே அந்த படத்தோட கலெக்ஷன் ஓவராலா எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு. விடாமுயற்சிக்கு இன்னும் அபிஷியலா லைக் கலந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. குட் பேட் அக்லில இதுக்குன்னே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே, 1 வீக், 10 days ஓவரால் கலெக்ஷன்
இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இந்த ஜெயிலர், லியோ இந்த மாதிரியான கலெக்ஷன் அதை பீட் பண்ணும் இல்ல? அதெல்லாம் பண்ணிடுங்க, அதெல்லாம் அது பண்ணிருங்க. ஓகே. மீன்ஸ் இப்ப கமெண்ட்ல சொல்றாங்க ப்ரோ வேணாம் ப்ரோ கலெக்ஷன் பத்தி பேசாதீங்க, நாங்க இந்த சந்தோஷத்துல இருக்கோம், கலெக்ஷன் பத்தி பேசி ப்ரெஷருக்குள்ள எங்களை லாக் பண்ணிடாதீங்க. நீங்க கேட்கறதுனால சொல்றேன், இது சாதாரணமா நடந்துருங்கிற. இப்ப எப்படி சொல்றது, சில படங்கள் நம்ம பேசி மிஸ் ஆகுது இல்ல, அது ஏன்னா படம் பாக்குறோம் நமக்கு தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர்ல உள்ள விஷயங்கள் மட்டுமே வச்சு ஒரு படம் ஹிட் ஆகுமான்னு டவுட் தான். ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எங்களை ட்ரெய்லர்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அங்க ஏமாத்துனீங்கன்னா மக்கள் திரும்ப வர மாட்டா, நல்லா தான் வெளில சொல்லுவான். சோ அப்படி இருக்கப்ப இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, மீன்ஸ் டீசர் பாக்குறப்ப இன்னும் ட்ரெய்லர் வரல. சோ இந்த டீசர்ல இருக்க சீக்வன்ஸ் தியேட்டர்ல வந்தாலே, நான் சொல்றது இது மட்டுமே தியேட்டர்ல வந்தாலே இது போதுங்கிற அவங்களோட ஃபேன்ஸுக்கு. சோ அந்த வகையில ப்ராஃபிட் தானே எடுத்துருவாங்க. அதெல்லாம் கலெக்ஷன் அசால்ட்டா நடக்குங்க, அசால்ட்டா நடக்க போகுது. 10ஆம் தேதி இன்னொரு பிளாக் பஸ்டும் களம் இறங்க போறாரு. அவருக்கும் இன்னும் அங்கிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னாலும் கூட இட்லி கடைக்கு நேத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்கு, தனுஷ் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காரு. அது உங்களோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மனுஷன் அவரே செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் இயக்கம், நடிப்பு, பாடல் எழுதுறாரு, பாடுறாரு, ஓடுறாரு, ஆடுறாரு ஒரு பக்கம் இருந்தாலும் இட்லி கடை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் வரும் பொழுது ஆனா தள்ளி போறதுக்கு அவரு அந்த முடிவு எடுப்பாரா? எனக்கு எடுக்க மாட்டார் இல்லைங்க, அப்படி கிடையாது. இந்த மாதிரி படங்களை பெரிய படங்களோட மோத வர்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா மக்கள் இதுக்கும் போவாங்க, அதுக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க. சில பேர் வந்து வாரத்துல 2 படம் பார்க்குற ஐடியா உள்ளவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த படமும் பார்த்துட்டு இந்த படம் பார்ப்பாங்க, இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல இந்த படத்துக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர் எடுக்கிற படங்கள் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது செகண்டரி. ஆனால் அவர் அந்த படத்தை ஃபுல் கான்ஃபிடன்ஸோட எடுக்கிறாப்ல. ஏன்னா சில இயக்குனர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்ட் டேஸ்ல சுசீந்திரன் சார் ஏதோ ஒரு படம் சொல்லியிருந்தாரு, இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சும். விக்ரம் சாரோட படம் ஏதோ ஒரு படம் ராஜபாட்டைன்னு நினைக்கிறேன். ஆமா, ராஜபாட்டை. இந்த படம் எடுக்கிறப்ப இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மோட்ல இவர் எடுக்கிறது கிடையாது. தனுஷ் சார் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எடுத்து தான் கொடுக்குறாரு. அது ஒர்க் அவுட் ஆகுது வேற. ஆனா நல்லா பாருங்க, அவர் எடுக்கிற படங்கள்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். அது இந்த டைம்க்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்ல சேர்ந்து எடுக்கிற ரிலீஸ் ஆகிற படங்கள் கூட செல்ஃப் எடுக்கலன்னு சொல்லலாமே தவிர தனியா அந்த படத்துல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி அவர் நம்புறாரு, அதை அவரை காப்பாற்றும். ஓகே. ஏன்னா இந்த இட்லி கடையை நேத்துல இருந்து இந்த இயக்கிய ரசிகர்கள் பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு காம்படிஷனா கரெக்டா களம் இறக்கிறதுக்கு தருணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அதாவது நம்ம பேசுறோம் இந்த ஹீரோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா, இப்படியா அப்படியே இவரே டைரக்ட் பண்றாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த ஃபேன்ஸ் இதெல்லாம் தாண்டி இங்க ஒரு லேயர் இருக்கு. அங்க பார்த்தோம்னா இது எல்லாமே ஒண்ணுதான், இது எல்லாமே சேம். தமிழ் சினிமால இவங்கெல்லாம் ஒரு ஹப்பா கனெக்ட் ஆகி இன்டர் கனெக்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ இதுல ஃபேன்ஸ் அடிச்சுக்குவாங்களே தவிர ஹீரோஸ்க்கு இது ஓகே தான். ரிலீஸ் பண்றோம் தெரிஞ்சுதான் ரிலீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும், அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக தான் வரும். சரி, ரொம்ப நன்றி ப்ரோ. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிச்சயம் அவனை சந்திக்கிற எடுப்பினாலும் நன்றி, வணக்கம்.